எங்களுக்கு கனடா அப்படிங்கக்கூடிய நாடு எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. அதனால நீங்க உங்க கனடா நாட்ட எங்க நாட்டோட இணைச்சிருங்க. நீங்க எங்களுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு கீழ வந்துருங்கன்னு சொல்லிட்டு, மாச கணக்கா இல்ல, வருஷ கணக்கா ட்ரம்ப் வந்து அழைப்பு விடுத்துட்டு இருக்கிறாரு. இவரு கனடாவோட அதிபர் என்ன பண்றாரு, "இல்ல நாங்க அப்படிலாம் வர முடியாது. எங்களோட சுதந்திர நாடு நாங்க. நாங்க இப்படிதான் இருப்போம்." அப்படின்னு சொல்லி அவரு சொல்லிட்டு இருந்தாரு. திடீர்னு சுவிட்சர்லாந்துல ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு போன உடனே என்ன ஆகுது, ட்ரம்ப் என்ன எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க சபையில. உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ட்ரம்ப் என்னங்கிறாரு, "நான் வந்து அமைதி வாரியம் அமைக்கலாம்னு இருக்கிறேன். எல்லாரும் வந்து சேர்ந்துக்கோங்கன்னு" சொல்லிட்டு கையெழுத்து போட கூப்பிடுறாரு. எல்லா நாடுகளும் வந்து போடுறாங்க. அப்படி போடும் பொழுது கனடா நாடு நடந்து வருது. கனடா வரும்போது கனடாவ தடுத்து நிறுத்தி, "நீ எதுக்கு இங்க வர? இது வந்து பெரிய பெரிய நாடுகளுக்கு உண்டான ஒரு வரவேற்ப தான் நான் குடுத்தேன். பெரிய பெரிய நாடுகளுக்கு தான் நான் கூப்பிட்டேன். நீ சின்ன நாடு, சாதாரண குட்டி நாடு. உன்னைய நான் இதுல சேர்த்துன்னு எனக்கு அவசியம் இல்ல. நீ முன்ன வெளியில போ" அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்ல. சரின்னு சொல்லிட்டு கனடாவோட அதிபர் கோவிச்சுட்டு சுவிட்சர்லாந்துல இருந்து அந்த அவமானம் தாங்காம அங்கருந்து வண்டியில கிளம்பி வந்தாரு ஃப்ளைட் ஏறி. ஃப்ளைட் ஏறி வந்து கனடா நாட்டுல இறங்குன உடனே ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாரு. வச்சு என்ன சொல்றாரு, "நாங்க ஒண்ணும் உங்கள நம்பி இல்ல. ட்ரம்ப்ப நம்பி ஒண்ணும் கனடா கிடையாது. அமெரிக்காவ நம்பி கனடா கிடையாது. ஸோ நீங்க இந்த மாரி பேசுறது ரொம்ப ரொம்ப தவறு. நீங்க வந்து இந்த மாரி ஒரு எண்ணத்த விட்டுருங்க. நீங்க இப்படி தொட்டு சுத்தி வளைச்சு கால தொட்டாலும் சரி, இல்ல சைடுல வந்து கால தொட்டாலும் சரி, நாங்க வந்து கனடா நாட்ட யாருக்கும் விட்டு குடுக்குற மாரி இல்ல. எங்கள் நாடு, எங்கள் உரிமை. எங்க நாட்ட நாங்க யாருக்கும் குடுக்க போறது கிடையாதுன்னு" சொல்லி ட்ரம்ப் கிட்ட வந்து கனடாவோட அதிபர் சொல்லியிருக்கிறாரு. இப்படி சொன்ன உடனே அவரு என்ன பண்றாரு, ட்ரம்ப் உடனே எதிர்வினை ஆற்றியிருக்கிறாரு. ரிப்ளை குடுத்திருக்கிறாரு. என்ன ரிப்ளை குடுத்திருக்கிறாரு, இந்த மாரி கனடாவோட அதிபருக்கு இந்த அளவுக்கு ஆணவமான பேச்சுவார்த்தைக்கு என்ன காரணம்னா, அவரு சீனாவோட உறவு வச்சிருக்கிறாரு. சீனாவ கூட வரவு செலவு வச்சிருக்கிறாரு. சீனா கூட கூட்டணி சேர்ந்துட்டு எங்கள வந்து ஒழிக்கணும்னு பார்க்குறாரு. அது இந்த காலம் இல்ல. இன்னும் ஒரு 1000 வருஷம்லாம் நடக்காது. அமெரிக்காவுக்கு கீழ தான் கனடா. அதே மாரி கனடா, சைனா கூட வர்த்தக தொடர்பு வச்சிருந்தாங்க. அவங்க கிட்ட பொருள் வாங்க பிடிக்க இருந்தாங்க அப்படின்னா, அமெரிக்கா உள்ளாடி கனடா பொருள் வந்துச்சுன்னா, 100% நான் வரி குடுப்பேன். வரி விதிப்பேன். அதெல்லாம் உங்களுக்கு தேவையா? முன்ன நீ வந்து சீனாக்காரன் கூட சேராத. சீனாக்காரன விட்டு வெளியில வா. ரொம்ப மோசமான ஆள் அவிங்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு கனடா கிட்ட ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. இத அவரு சொல்றதுக்கு என்ன காரணமா இருக்கும்? ட்ரம்ப பொறுத்தவரைக்கும் எனக்கும் அவனுக்கும் ஆவாது. அப்ப நீயும் பேசக்கூடாது. நீ அவன்கிட்ட பேசுனீன்னா, நான் உனக்கு 100% வரி போட்டுருவேன். அப்படியே இந்தியா கிட்ட சொல்றது. மோடிஜி எனக்கும் அவனுக்கும் ஆவாது. நான் பேச மாட்டேன். நீங்களும் அவன்ட்ட பேசக்கூடாது. நீங்க அவன்ட்ட பேசுனீங்கன்னா, உங்க பொருளுக்கு நான் 150% வரி போடுவேன் அப்படிங்கிறது. நம்ம ஊர்ல சின்ன குழந்தைங்கலாம் விளையாடுவாங்கல்ல. "ஏய் இப்படிதாப்பா நீ பண்ணணும். இல்லைன்னா நான் உன்ன அடிச்சுருவேன்" அப்படிம்பாங்கல்ல. அந்த மாரி குழந்தைங்க விளையாடுற மாரி தான் இருக்குது பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் பேசக்கூடியது. இத்தனைக்கும் யுஎஸ்ஏ, யுனைட்டட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் குழந்தைங்க மாரி பேசிட்டு இருக்கிறாரு.